புட்டபர்த்தி சாய்பாபா பொறுத்த வரைக்கும் சிரடி பாபா அவர் ஒரு முகமதியர். சீரடி பாபான்னு சொல்லுவாங்க. அவருடைய சீடர். அவரிடம் இவர் மிகுந்த பக்தி கொண்டவர். அவர் முகமதியர், இவர் இந்து. அவருடைய மறைவுக்கு பிறகுதான் புட்டபர்த்தியில் இவர் ஒரு ஆசிரமம் கட்டுறார். ஆசிரமம் கட்டிய பிறகு உலகளாவிய மக்கள் அவரை தேடி வர்றாங்க. இவர்கிட்ட சில அற்புதங்கள் இருக்கு, அத்தனையும் மோசடி. நீங்கள் இப்போ இந்த செவ்வாழை இருக்குல்ல, செவ்வாழையில் நீங்கள் தங்கத்தில் ஒரு சிவலிங்கம், அந்த அதுக்குள்ளே போகிற அளவுக்கு சிவலிங்கத்தை நீங்கள் பதிச்சுட்டு அப்படியே அது முழுங்கிட்டீங்கன்னா, நீங்கள் நிறைய மருந்து பிச்செல்லாம் கொடுப்பாங்க நாட்டு வைத்தியர், வாழைப்பழத்தை அப்படியே முழுங்கிடும். அது உள்ளே போய் ஜீரணமாகிற பொழுது இந்த இரும்பு மெட்டல் சிவலிங்கம் ஜீரணமாகாது. என்ன ஆகும்? வெளியில் வரும். வாந்தி. உடல் ஒத்துக்கொள்ளாத பொருளை குடல் வெளியே தள்ளிவிடும். அதான் இயற்கை. குடல் இந்த உடல் எதால் ஆனது? குடலால் ஆனது. அதனால தான் அதுக்கு குடல், இதுக்கு உடல்னு வச்சிருக்கு. இவர் என்ன பண்ணுவார்? எடுப்பார், வாந்தி எடுத்து அதில் சிவலிங்கம் வரும், சிவன் வருவார் வாந்தியில். இதுதான் அவருடைய அற்புதம். நீங்கள் ஜிப்பா போடுவார், உள்ள எலுமிச்சம்பழத்தை வச்சு எலுமிச்சம்பழம் கொடுப்பார், அப்புறம் விபூதி கொடுப்பார். நீங்கள் இலங்கையில் ஒரு பேராசிரியர் இருந்தார், டாக்டர் கோவூர்னு பேர். அவர் சொன்னார், நீ செய்கிற அற்புதங்களை எல்லாம் எனக்கு முன்னாடி செய், நான் உனக்கு 1 கோடி ரூபா அறிவிக்கிறேன், நானே 1 கோடி அறிவிக்கிறேன். நீ இந்த அற்புதங்கள்லாம் செய்யும்போது உன்னுடைய ஜிப்பாவை கழட்டிடு. ஜிப்பாவுக்குள்ள எலுமிச்சம்பழத்தை ஒழிச்சிட்டு புஷ்ஷன் எலுமிச்சம்பழம் கொடுக்குறதெல்லாம் ஆகாது. இதை சொன்ன உடனே டாக்டர் கோவூருடைய சவாலை கடைசி வரைக்கும் சாய்பாபா ஏற்றுக்கல. கருணாநிதி வீட்டுக்கு சாய்பாபா வந்த பிறகு கருணாநிதியுடைய மனைவி யார்? ஸ்டாலினுடைய அம்மா தயாளம்மா காலில் விழுந்து பாத பூஜை பண்ணுது. எதுக்கு சார் வீட்டுக்கு வந்தார்? வீட்டுக்கு ஏன் வந்தார்னா, அவருக்கு கருணாநிதிக்கு ஒரு வகையான தோஷம். அந்த தோஷத்தை கழிப்பதற்கு நீங்கள் நிதி கொடுக்குறன்னு வந்து தோஷத்தை கழிக்கிறார். கருணாநிதியுடைய அரசியல் எல்லாமே ஆன்மீகத்தை மறைமுகமாக வச்சு தான் இருக்கும். கலைஞருக்கு என்ன தோஷம் சார் இருந்தது? கலைஞருக்கு இப்போ ஆட்சிக்கு வருவதான் தோஷம், வேற என்ன. சாய்பாபாவை பொறுத்தவரை அவருடைய ஆசிரமம் என்பது பல 100 ஏக்கர் விரிந்து கிடக்கும். குடும்ப வாழ்க்கைன்னு எதுவும் இல்லை சார். நீங்கள் தினம் குடும்ப வாழ்க்கை தான். சாமியார்னா உலகை வெறுத்தவன். யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணியிருக்கார்? காவி உடையில் முதலமைச்சர் இருக்கு. இந்த நாடு முழுக்க ஆன்மீகத்தை அரசியலாக மாற்றியது இந்த அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்காக. அதில் சாய்பாபாவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். புட்டபர்த்தி சாய்பாபா அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்படும் போது, அவரை பார்க்கறதுக்காக சச்சின் டெண்டுல்கர் வந்து கிட்டத்தட்ட 2-3 தடவை வெயிட் பண்ணிட்டு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிருக்கார். அன்றைய குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த மோடி அவர்கள், இன்னைக்கு பிரதமர், அவரு நிறைய முறை அவர்கிட்ட வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காரு. அப்படியாப்பட்ட அவரு கலைஞர் அவர்களை சந்திக்கிறதுக்காக கோபாலபுரம் வந்திருக்காரு 2007 அந்த நேரத்துல. அப்ப அவரு முதல்வர். அந்த அளவுக்கு கலைஞர் அவர்கள் ஒரு செல்வாக்கா அரசியல்ல இருந்திருக்காரு அப்படிங்கறது இந்த நிகழ்வின் மூலியமா புரிஞ்சுக்க முடியுது. இவர் எந்த அளவுக்கு செல்வாக்கான ஒரு மனிதர்? நீங்க புட்டபர்த்தி சாய்பாபா பொறுத்த வரைக்கும் சிரடி பாபா அவர் ஒரு முகமதியர். சீரடி பாபான்னு சொல்லுவாங்க. அவருடைய சீடர். அவரிடம் இவர் மிகுந்த பக்தி கொண்டவர். அவர் முகமதியர், இவர் இந்து. அவருடைய மறைவுக்கு பிறகுதான் புட்டபர்த்தியில் இவர் ஒரு ஆசிரமம் கட்டுறார். ஆசிரமம் கட்டிய பிறகு நீங்கள் உலகளாவிய மக்கள் அவரை தேடி வர்றாங்க. இவர்கிட்ட சில அற்புதங்கள் இருக்கு, அத்தனையும் மோசடி. அது அப்போ தெய்வ வழிபாடுகள் மூலியமா வர்றதில்லை. அதாவது வயிற்றுக்குள்ளேருந்து லிங்கம் எடுப்பார், லிங்கம் எடுப்பார். எப்படின்னா சிவலிங்கம். வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழத்தில் சிவலிங்கத்தை பதிச்சிடுறது. சின்ன வாழைப்பழங்க. நீங்கள் இப்போ இந்த செவ்வாழை இருக்குல்ல, செவ்வாழையில் நீங்கள் தங்கத்தில் ஒரு சிவலிங்கம், அந்த அதுக்குள்ளே போகிற அளவுக்கு சிவலிங்கத்தை நீங்கள் பதிச்சுட்டு அப்படியே அது முழுங்கிட்டீங்கன்னா, நீங்கள் நிறைய மருந்து பிச்செல்லாம் கொடுப்பாங்க நாட்டு வைத்தியர், வாழைப்பழத்தை அப்படியே முழுங்கிடும். அது உள்ளே போய் ஜீரணமாகிற பொழுது இந்த இரும்பு மெட்டல் சிவலிங்கம் ஜீரணமாகாது. என்ன ஆகும்? வெளியில் வரும். வாந்தி. உடல் ஒத்துக்கொள்ளாத பொருளை குடல் வெளியே தள்ளிவிடும். அதான் இயற்கை. குடல் இந்த உடல் எதால் ஆனது? குடலால் ஆனது.
அதனால தான் அதுக்கு குடல், இதுக்கு உடல்னு வச்சுருக்கான். இவர் என்ன பண்ணுவார், எடுப்பார், வாந்தி எடுத்து அதில் சிவலிங்கம் வரும், சிவன் வருவார் வாந்தியில். இதுதான் அவருடைய அற்புதம். அப்புறம் நீங்கள் ஜிப்பா போடுவார், உள்ளே எலுமிச்சம்பழத்தை வச்சு எலுமிச்சம்பழம் கொடுப்பார், அப்புறம் விபூதி கொடுப்பார். நீங்கள் இலங்கையில் ஒரு பேராசிரியர் இருந்தார், டாக்டர் கோவூர்னு பேர். கோவூர். அவர் சொன்னார், நீ செய்கிற அற்புதங்களை எல்லாம் எனக்கு முன்னாடி செய், நான் உனக்கு 1 கோடி ரூபா அறிவிக்கிறேன், நானே 1 கோடி அறிவிக்கிறேன். நீ இந்த அற்புதங்கள்லாம் செய்யும்போது உன்னுடைய ஜிப்பாவை கழட்டிடு, ஜிப்பாவுக்குள்ள எலுமிச்சம்பழத்தை ஒழிச்சிட்டு புஷ்ஷுன்னு எலுமிச்சம்பழம் கொடுக்குறதெல்லாம் ஆகாது. இதை சொன்ன உடனே டாக்டர் கோவூருடைய சவாலை கடைசி வரைக்கும் சாய்பாபா ஏற்றுக்கல. கோவூருடைய அவர் ஒரு பகுத்தறிவாளர், அவர் உன்னுடைய மோசடியை பூரா அம்பலப்படுத்தினார். எப்படி இவங்க எல்லாரும் நம்பினாங்க, சச்சின் டெண்டுல்கர், மோடி, ரஜினி? இங்கே எப்படின்னா, இங்கே ஒரு மூட நம்பிக்கை அதிகம் மக்கள்கிட்ட. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நீங்கள் நித்யானந்தாவை பல லட்சம் சீடர்கள், நித்யானந்தாவை ஆனந்த விடனில் கதவை திற காற்று வரும் எழுதுறாரு, கதவை திற காற்று வரும். அதே போல் நம்ம இன்னொரு சாமியார், அவர் அந்த பாலியல் வழக்கில் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. நித்யானந்தாவை போல சாய்பாபாவும் ஒரு மிகப்பெரிய ஆசிரமம். இந்த ஆசிரமங்கள் அனைத்துமே நம்ம ஜக்கி இருக்கார், இவர்களைப் போல ஜக்கி தமிழ்நாட்டில் தான் ஆசிரமம் அமைக்க முடியும், கோயம்புத்தூர். ஆமாம், கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ மடம் அமைக்க முடியாது. ஏன்? அத்தனையும் சட்டவிரோதம். இவரை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசு அதிகாரிகள் மட்டத்திலையும் ஆட்சியாளர்கள் மட்டத்திலையும் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர் சாய்பாபா. நீங்கள் நம்ம செம்பரம்பாக்கம் ஏரி நிறையாமல் சென்னைக்கு குடிநீர் பற்றாக்குறை, நீங்கள் 100 கோடி ரூபா கொடுக்குறாரு, 1000 கோடி ரூபா கொடுக்குறாரு. அப்போ எத்தனை 1000 கோடி குவிந்து கிடக்கு. இப்போ ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு கல்லூரி பெண்ணை சாய்பாபா தொடர்பில் இருக்கார். அந்த கல்லூரி பெண்ணினுடைய காதலர்கள் அத்துமீறி அவரை கொலை பண்ண போகிறான். யாரை? சாய்பாபாவை. அந்த கல்லூரி மாணவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். எங்கே? கல்லூரி மாணவர்கள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பழைய பேப்பர் எடுத்து பாருங்க, 20 வருஷம். ஆமாம், 20 வருடங்களுக்கு முன்பு. எங்க? அப்போ அவர் கொலை செய்ய முயற்சி நடந்த பொழுது குட்டுகிற மழை. அப்போ பூட்டா சிங் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், முழங்கால் தண்ணியில் காரே போகாம விமானம் பறக்க முடியல, ஹெலிகாப்டர் பறக்க முடியல. சாய்பாபாவை பாதுகாப்பதற்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் பூட்டா சிங் இங்கே இடுப்பளவு தண்ணியில் நடந்து போய் அந்த பக்கம் கார் ஏறி போறார். நீங்க அப்போ இவருடைய வலிமையை பார்த்துங்க. கருணாநிதி வீட்டுக்கு சாய்பாபா வந்த பிறகு கருணாநிதியுடைய மனைவி யார்? ஸ்டாலினுடைய அம்மா தயாளம்மா காலில் விழுந்து பாத பூஜை பண்ணுது. எதுக்கு சார் வீட்டுக்கு வந்தார்? வீட்டுக்கு ஏன் வந்தார்னா, அவருக்கு கருணாநிதிக்கு ஒரு வகையான தோஷம். அந்த தோஷத்தை கழிப்பதற்கு நீங்கள் நிதி கொடுக்குறன்னு வந்து தோஷத்தை கழிக்கிறார். கருணாநிதியுடைய அரசியல் எல்லாமே ஆன்மீகத்தை மறைமுகமாக வச்சு தான் இருக்கும். இல்லை, எல்லாரும் இவரை பார்க்க போகிறாங்க, ஆனால் இவர் ஒரு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பண்ணுறாங்க. கருணாநிதி போக முடியாதுல்ல. கருணாநிதி போகவே முடியாது. எப்படி போக முடியும்? அவருடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் பறி போயிடும். சாமியாரை திட்டாரு, சாமியார் வீட்டுக்கு போயிட்டார், சாமியாரே என்ன வந்து பார்க்குறாரியா, இப்படி சொல்லலாம்ல. அப்போது நான் மேலே அவர் உட்கார்ந்துருக்காரு, தயாளமாக அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது, பாத பூஜை செய்யுது, காலில் பூவை போடுது. இந்த காட்சியெல்லாம் பத்திரிகையில் வந்தது. அப்போது எவ்வளோ பெரிய அதிகார மையமாக இருந்தால் இது சாத்தியம். சாய்பாபாவை பொறுத்தவரை அவருடைய ஆசிரமம் என்பது பல 100 ஏக்கர் விரிந்து கிடக்கும். அங்கே இலவச மருத்துவமனை உள்ளே பல ஏக்கராவில் இலவச மருத்துவமனை. இந்தியாவில் கூடிய அத்தனை பேர் 40 வயதுக்கு கீழே கூடியவர்களுக்கு இதய அறுவை சிகிச்சை இலவசம். 40 வயசு கீழே உடனே அது அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். எப்பவுமே நீங்கள் ரொம்ப சீரியஸ்னு வந்தாங்கன்னா அடுத்த நாளே அறுவை சிகிச்சை நீங்கள் அப்போலோவில் கூட பண்ண முடியாது. இப்படியான ஒரு பெரிய அதிகார மையமாக திகழ்ந்தவர் தான் சாய்பாபா. கலைஞருக்கு என்ன தோஷம் சார் இருந்தது? கலைஞருக்கு இப்போ ஆட்சிக்கு வருவதான் தோஷம், வேறு என்ன? கருப்பு துண்டு சேப்பு துண்டாச்சு, சேப்பு துண்டு மஞ்சள் துண்டாக மாறி போச்சு. எல்லாருக்குமே வயது ஆகிற பொழுது கொள்கையை காற்றில் பறக்க விட்டுருவோம். சமரசம் செய்து கொள்ளாத நபர் யாருன்னு பெரியார் தான். மரணம் அடைகிற வரை நீங்கள் கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லை தான். அப்போ சாய்பாபாக்கள் தமிழக அரசை தாங்கி பிடிக்க வேண்டிய தேவை வந்தது.
இப்போ எல்லா பத்திரிகையும் தமிழ்நாட்டில் கல்கி பகவான், கதவை திறங்கள் காற்று வரும், நித்யானந்தா, இப்படி பல சாமியார்களுடைய புகலிடமே தமிழ்நாடு தான். சாய்பாபாவும் கர்நாடகாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் அவருக்கு நிறைய பக்தர்கள். காரணம், மேட்டுக்குடி பக்தர்கள், பார்ப்பன பக்தர்கள், ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், பெண் அதிகாரிகள், ஆண் அதிகாரிகள்னு ஒரு மிகப்பெரிய, அதாவது தென்னிந்தியாவில் ஒரு புகழ்மிக்க மிகப்பெரிய அதிகார மையம். ஸ்ரீ லகரஸ்ரீ ரவிசங்கர்ஜி கருப்பு பணத்தை போல அவருக்கு கொடுத்து வச்சிங்கன்னா பாதுகாப்பாக வச்சுக்குவார். இது அவருக்கு ஒரு சாமியார் பேசும். குடும்ப வாழ்க்கைன்னு எதுவும் இல்லை சார். நீங்கள் தினம் குடும்ப வாழ்க்கை தான். நீங்கள் ஜக்கியுடைய ஆசிரமத்தில் நிறைய பெண்கள் இரவுல கதறல் சத்தம் கேட்குதுன்னு பல புகார் நீங்கள் நக்கீரன் கோபாலனும் கொடுத்துருக்காரு. ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இவருக்கும் அந்த மாதிரி. ஆமாம், ஜக்கியுடைய மனைவி கொல்லப்பட்டால், கொலை செய்யப்பட்டால், பல பெண்களோடு தொடர்பு இருக்கிறதா நம்ம தவிர்க்குது, தட்டி கேட்குது. கொலை செய்யப்பட்டால் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய சொத்துகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததா? ட்ரஸ்ட் எல்லாமே அறக்கட்டளை, 1000 கோடி ட்ரஸ்ட், பல 1000 கோடி ட்ரஸ்ட். அப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் என்ன? இறந்தது பிறகு அடுத்த அதிகார மையம் அவன் எடுத்துக்கிட்டான், அவ்வளவுதான். அதிகாரம் மாறுமல்ல. அவர் ஒரு 5 பேரை சிசிகளை வச்சிருப்பாரு. அந்த இவருடைய மரணத்திற்கு பிறகு 5 சிசி அதிகாரத்துக்கு வந்துடுவான். அவன் தான் முதல்ல அதிகாரம் பண்ணிட்டு இருப்பான். ஸ்டேட்லையும் சரி, சென்ட்ரல், எல்லா பக்கம் அப்படி தான். அவர் ஒரு 5 அதிகார பீடத்தை உருவாக்கி வச்சிருப்பார். இவர் மறைவுக்கு பிறகு அந்த 5 அதிகார பீடமும் அவர்கள் சாய்பாபாவா, ஒரு சாய்பாபா, இப்போ 5 சாய்பாபா. வசதி வாய்ப்பு, சொத்து சுகம், காரு, ரோல் சைஸ் காரு, பண்ணை வீடு, அவ்வளோதான். இதுதான் இந்த சாமியார்களுடைய நிலைமை. கல்கி சாமியாராகட்டும், நித்யானந்தாவாகட்டும், ஜக்கி வாசுதேவாகட்டும், எல்லாருடைய வரலாற்று பின்னணியை அவர்களோடு முடிந்து போய் அடுத்த தலைமுறை அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ அவர் இறந்தப்போ அரசு மரியாதை எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சுல்ல சார்? ஆமாம். அந்த அளவுக்கு சென்ட்ரல் வரைக்குமே நீங்கள் தான். அவர் கொலை முயற்சியில் 5 கல்லூரி மாணவர்கள் அவருடைய படுக்கை அறையிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர் எவ்வளோ பெரிய அதிகார மையம் இருக்கும். இவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு உள்துறை அமைச்சர் டெல்லியிலேருந்து கொட்டுகிற மழை, விமானம் பறக்க முடியல, ஹெலிகாப்டர் பறக்க முடியல, கார் போக முடியல, நடந்து நீங்கள் இடுப்பில் தண்ணி நான் பத்திரிக்கையில் அந்த நேரத்தில் உள்துறை அமைச்சர் நடந்து வந்து போய் ஆசிரமத்தில் அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கார், பிரதமருக்கு தகவல் கொடுக்குறார். அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட். அப்போது அவருடைய எவ்வளோ பெரிய அதிகாரிகள், துறை செயலாளர்கள், இந்தியாவையே கட்டி ஆளுகிற துறை ஒரு ஐஏஎஸ் தான், மிலிட்ரி செக்ரட்டரி, டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அவர்களெல்லாம் அவருடைய பக்தர்கள். அப்போ இப்படி பாதுகாத்திருப்பான் பாரு. சந்திரபாபு நாயுடைய அத்தனை காசுகளும் கல்கி பாபாவோட தான் இருக்குது. பல 1000 கோடி இருக்குது. சாமியார்கள் தான் இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்பவுமே சாமியார் தான் உலகை வெறுத்தவன். யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணியிருக்கார்? காவி உடையில் முதலமைச்சராக இருக்கார். இந்த நாடு முழுக்க ஆன்மீகத்தை அரசியலாக மாற்றியது இந்த அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான். அதில் சாய்பாபாவும் ஒருவர். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.